ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போனோம்னா, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் வந்து இந்த டாபிக் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. ஸோ இதனால இந்தியன் எக்ஸ்சேஞ்ச்லாம் ஷட் டவுன் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் சேம் டைம் சொலானா வந்து ஒரு புது மொபைல் வந்து லான்ச் பண்ண போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. அதோட ஸ்பெக் டீட்டெயில்ஸும் அதை எப்படி பை பண்ணுறதும் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலுக்கு வரதா இருந்தால் மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் ஓரியன்ட் தான். எல்லாமே பிளாக் செயின் டெக்னிக்கல், என்எஃப்டி என்ன, அது மட்டும் இல்லாமல் கிரிப்டோ காயினோட ஒரு பேக்ரவுண்ட் டெக்னாலஜி, அப்புறம் வந்து கிரிப்டோ நியூஸஸ் மட்டும் நாங்கள் உங்களுக்கு ரெகுலராக அப்டேட் பண்ணியிருப்போம். ஸோ இதெல்லாம் நீங்கள் உடனுக்குடன் அப்டேட் இருக்குன்னா என்னோட சேனல் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து டிடிஎஸ் வந்து 1% போட போகிறோன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. என்னோட லாஸ்ட் வீடியோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், அதை எப்படி டிடெக்ட் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு நான் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ என்ன சொல்ல போனால், ஸோ இதனால ஏன் இந்தியன் எக்ஸ்சேஞ்செலாம் மூட போட வாய்ப்பு இருக்குன்னு அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். ஸோ 1% டிடிஎஸ் போட்டாங்கன்னா, ஆக்சுவலி 1% டிடிஎஸ் போட்டாங்கன்னா எல்லா இந்தியன் எக்ஸ்சேஞ்சோட ட்ரேடிங் வேல்யூ வந்து ரொம்ப கம்மியாயிடும். அதாவது ட்ரேட் பண்ணுறவங்க வந்து இந்தியன் எக்ஸ்சேஞ்ச் அதிகமாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா எவ்ரி டைம் நீங்கள் சேல் பண்ணும்போது அதுக்கு 1% டிடிஎக்ஸ் வந்து போயிட்டே இருக்கும். ஸோ அதனால என்ன பண்ணுறாங்க, இந்தியன் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடிங் வேல்யூ வந்து கம்மியாயிடும். அதனால் இந்தியன் எக்ஸ்சேஞ்ச் மூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு சில ரூமர்ஸும் போயிட்டு இருக்கு. இது எந்த அளவு உண்மைன்னு தெரியல. ஆனால் பட் இது வந்து நிஜமாலே ட்ரேடிங் வேல்யூ கம்மியாயிடும். ஆல்ரெடி 28% டேக்ஸ்ன்னு சொல்லும் போதே இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்சிலையும் இந்தியன் எக்ஸ்சேஞ்சிலையும் ட்ரேடிங் வேல்யூ கம்மியாயிடுச்சு. இப்போ 1% டிடிஎஸ் வந்து ஜூலை 1லேருந்து பிடிக்க போகணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால என்ன பண்ணும், இந்தியன் எக்ஸ்சேஞ்ச் எல்லா இடத்துலையும் ட்ரேடிங் வேல்யூ வந்து ரொம்ப கம்மியாயிடும். இதனால இந்தியன் எக்ஸ்சேஞ்ச் வந்து லாஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ மேக்ஸிமம் மூடுவாங்கன்னு சொல்லிட்டு ரூமர்ஸும் போயிட்டு இருக்கு. இது எந்த அளவு உண்மைன்னு தெரியல. பட் ஆனால் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது வந்து ஷட் டவுன் பண்ணுவாங்களா இல்லை ஃபர்தராக ஏதாவது டிஸ்கஷன் நடக்குமான்னு சொல்லிட்டு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சொலானா வந்து அவங்க ஒரு புது மொபைல் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அது என்னன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வெப்3 பேஸ்டு மொபைல். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வெப்3 பொறுத்த வரைக்கும் எல்லாமே டெஸ்க்டாப்பும் அண்ட் சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌசர் யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து வெப்3ல நடக்கிற எல்லா ஈவெண்ட்டும் நீங்கள் பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெட்டா மேரேஜோ இல்லை மெட்டா ஃபங்க்ஷன் ஏதாவதோ அல்லது ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணி எல்லாமே வெப்3 பேஸ்டு ப்ரௌசர் வச்சும் டெஸ்க்டாப் வச்சும் ரன் பண்ணுவோம். இதை இவங்க மொபைலில் கொண்டு வராங்க. ஸோ இவங்க மொபைலில் கொண்டு வரதுனால என்ன பெனிஃபிட்னா, நீங்கள் வந்து வெப்3 ஈவெண்ட்டை வந்து சீம்லெஸ் வந்து இங்கே நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதில் வந்து சொலானா பேன்னு சொல்லிட்டு ஒரு பேமெண்ட்டும் கொண்டு வரதான் சொல்லணும்னு பண்ணியிருக்காங்க. இதோட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட இதுலேயே போட்டிருக்காங்க, அவங்க ட்விட்டர் பேஜில். இது வந்து எப்போ கொண்டு வர போகிறாங்கன்னா நெக்ஸ்ட் இயர் வந்து ஸ்டார்டிங்கில் வரும்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷிப்பிங் ஏர்லி 2023, அதாவது நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்டிங்குள்ளே எல்லாருக்கும் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இந்த ஸ்பெக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, சாகான்ற ஒரு அவங்களோட அந்த பார்ட்னர்ஷிப்போட டிசைட் பண்ணி இது வந்து பார்த்தீங்கன்னா 12GB ரேமு, 2GB ஸ்டோரேஜ் அண்ட் ஸ்னாப் டிராகன் ப்ராசஸர் யூஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ரீ ஆர்டருக்கு என்ன பண்ணணும்னா, அவங்க ஆல்ரெடி அவங்களோட இதில் கொடுத்துருக்காங்க. ப்ரீ ஆர்டருக்கு வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்தா solana.mobile.com சொல்லிட்டு அங்கே போயிட்டு நீங்கள் $100 வந்து $100 வந்து நீங்கள் பே பண்ணி உங்களோட ப்ரீ புக்கிங் இனிஷியேட் பண்ணிடணும். ஸோ இனிஷியேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அது மேக்ஸிமம் அதோட டெக்னாலஜி வந்து ஃபைனல் காஸ்ட் வந்து $1000 மென்ஷன் பண்ணிருக்காங்க. அது எந்த அளவு உண்மைன்னு தெரியல. பட் நம்ம ப்ரீ புக்கிங் வந்து $100 வந்து இனிஷியேட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து கரெக்டாக உங்களுக்கு அந்த ஷிப்பிங் பண்ணும்போது உங்களுக்கு முன்னாடியே வந்துடும். அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் உங்களுக்கு வேணாம்னு சொல்லிட்டு அது வேணும்னு சொல்லி கேன்சல் பண்ணால் அந்த ஃபண்ட் வந்து ரீஃபண்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஒரு முன்னொரு நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கிறிஸ்டியன் ரொனால்டோ வந்து பார்த்தீங்கன்னா மல்டி இயர் பார்ட்னர்ஷிப் வந்து பினான்ஸோட பண்ணியிருக்காரு. ஸோ இதனால் அவருக்கு வந்து பினான்ஸோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும் கண்டிப்பாக. ஏன்னா வந்து இவர் எவ்வளோ பெரிய லெஜண்ட் சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும். மேக்ஸிமம் நீங்கள் அவரோட இது பார்த்தது கிறிஸ்டியன் ரொனால்டோட இது பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் பேஜ் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கும். கிட்டத்தட்ட 458 மில்லியன் வந்து ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காரு. அவர் வந்து ஒரு பினான்ஸோட பார்ட்னர்ஷிப் போடும்போது இவருக்கு ஈஸியாக ஒரு பினான்ஸுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும். ஸோ அதனால தான் இவங்க பினான்ஸ் வந்து கரெக்டாக அவரை லாக் பண்ணியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறேன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் இதான் கைஸ் இன்னைக்கான வீடியோ. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலுக்கு வரந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் உடனே வந்துட்டே இருக்கும். அண்ட் சேம் டைம் டெக்னிக்கலை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே கைஸ், தேங்க்யூ கைஸ், பாய். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.